Manu earns rupees 4,000 per month and wants to save an average of 550 rupees per month in a year. So, average ஒரு மாசத்துக்கு 550 சேர்க்கணும், savings சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் மனுவோட பிளான். In the first 9 months, his monthly expenses was 3,500. சரி, ஓகே. அப்போ நம்ம இப்படி பார்த்துருவோம். earnings. ஸோ இது earnings, அதுக்கப்புறம் இது வந்து expenses அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ earnings and expenses, இந்த டிஃப்ரென்ஸ் தான் சேவிங்ஸாக இருக்கும். சரி, சேவிங்ஸ். சரி, ஓகே. இது வந்து ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸ்க்கு என்னன்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட் 9 மந்த்ஸ்க்கு இன்கம் வந்துட்டு earnings வந்து 4,000 தான். பட் அதே ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் பார்த்தா 3,500 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸுக்கு ஈச் மந்த் ஹீஸ் சேவிங் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறான்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக 500 rupees சேவ் ஆகும். சரி, ஓகே. இது ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸோடைய கேஸ். சரி, 500 rupees ஃபார் த ஃபஸ்ட் 9 months. சரி, ஓகே. அண்ட் ஹி foresees that 10th month onwards his monthly expenses will increase to 3,700. ஸோ 10th monthலேருந்து அதாவது இன்னொரு பேலன்ஸ் 3 monthsக்கு 10th, 11th and 12th லாஸ்ட் 3 months கடைசி 3 மாதம் எக்ஸ்பென்சஸ் வந்து என்னென்ன இருக்கும், 3,700 ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின், in order to meet his yearly savings target, his monthly earnings in rupees from 10th month onward should be how much? ரொம்ப சிம்பிள். ஸோ டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், அதாவது 550 per month வரணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸுக்கு 500 வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தா என்ன வரும், ஃபர்ஸ்ட்டு 9 மந்த்ஸுக்கு நம்மளுக்கு 500 இல்லையா? சரி, ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸுக்கு 500 ப்ளஸ் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஒரு எக்ஸ் ருபீஸ் சேவிங்ஸ்னு வச்சுப்போம். ஸோ அப்போ ஆவரேஜாக இது என்ன வரணும் அப்படின்னா மந்த்லியாக 550 வரணும். இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் 3 மந்த்ஸுக்கான சேவிங்ஸ் என்னவாக இருக்கும், இது என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்கம் ஏர்னிங்ஸும் என்னன்றதை சொல்லிடலாம். சரி, ஓகே. இது என்ன வரும், 4,500 ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 550 into 12. ஸோ 550 into 12 அப்படின்னா 6,600. சரி, ஓகே. அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3x இஸ் ஈக்குவல் டு இது ஒரு 6,600 4,500 அப்படின்னா 21. சரி, 2100. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 700 சேவ் பண்ணும். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணால் 3,700 செலவு பண்ணால் 700 ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டா தெரிஞ்சிடும். 3,700 + 700 4,400. ஸோ அப்போது ஏர்னிங்ஸ் இருக்க வேண்டியது 4,400 rupees ஏர்ன் பண்ணினா கடைசி 3 மாதத்தில் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். 4,400 அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. செக் பண்ணிடலாமே. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 4,400.